வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ பார்த்துடலாம். இன்னைக்கு நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறதையும், நாளைக்கு நிஃப்டி என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகும், என்னென்ன லெவல்ஸ் வரைக்கும் ரீச் ஆகலாம் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகே. ஸோ நேத்தைக்கு வீடியோல நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். இன்னைக்கோட லெவல்ஸ் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங்கா இருக்கும் பட்சத்துல 24,800 வரைக்கும் போகலாம் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். ஓகே. ஒருவேளை கேப் டவுன் ஓப்பனிங்கா இருந்துச்சுன்னா இந்த சப்போர்ட் லைனையும் பிரேக் பண்ணி வரும் பட்சத்துல 24,150 வரைக்கும் நிஃப்டி வரும் நாட்கள்ல ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ நிஃப்டி இன்னைக்கு கேப் அப் ஓப்பனிங்கே கொடுத்துச்சு. ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்தனால நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் 24,800 தான் டார்கெட் ஆயிருந்துச்சு. அதுதான் டெலிகிராம்ல லைவ்லையும் டார்கெட்டை ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகே. இதுதான் 24,760 தான் அப் சைட்ல ஃபைனல் டார்கெட்டுக்கான பொட்டன்ஷியல் இன்னைக்கு. ஏன்னா இதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தனால இதுதான் டார்கெட். ஒருவேளை டவுன் சைடு வரதா இருந்துச்சுன்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும். இது என்னங்கிறத நான் சார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மட்டும் டவுன் சைடு வரலாம் அப்படிங்கிறதையும் லெவல்ஸா டெலிகிராம்ல லைவ்ல கொடுத்துருந்தோம். ஓகே. ஸோ தொடர்ந்து நம்மளோட லைவ்ல வந்து டெலிகிராம்ல வந்து லெவல் சேஞ்ச் பண்ணலாம். அதுதான் 24,760 இருந்துச்சு. ஒரு டைரக்ஷன் கிடைக்கிற வரைக்கும், ஏன்னா சைட்வேஸ்லேயே தான் போயிட்டு இருந்துச்சு நிஃப்டி. இந்த சோனுக்குள்ள சைட்வேஸ்லேயே போயிட்டு இருந்தனால ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன் வர வரைக்கும் ரெண்டு சைட்லயுமே லெவல் வச்சிருந்தோம். ஓகே. இதுக்கு அப்புறமா ஒரு 11:30க்கெல்லாம் ஒரு 10:45 ஒரு ப்ராப்பரான லெவல் கிடைச்சிச்சு. இதுக்கப்புறம் டவுன் சைட் கிடையாது. இந்த ரேஞ்ச் தான் 24,760 தான் நம்மளோட ஃபைனல் டார்கெட்டா இன்னைக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத லைவ்ல ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகே. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் மார்க்கெட்ல லைவ் அப்டேட் டைரக்ஷன்ஸ் லெவல்ஸ் வேணும்னா டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டோட லைவ் அப்டேட் கிடைக்கும். ஓகே. ஸோ இதுக்கப்புறமா இதுதான் நம்ம லெவலா இருந்துச்சு. இதுல எந்த சேஞ்சுமே இல்லை. 24,670 ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ரீச் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு பேட்டர்ன் சேஞ்ச் ஆனாலும் கூட ஒரு சைட் பேஸ்லயே மூவ் ஆகி அப் சைட் போயிட்டு இருந்தாலும் கூட மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் தான் 24,760 தான் ரேஞ்சா வச்சிருந்தோம் இன்னைக்கு. ஓகே. ஸோ இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 2.25 அப்புறமா 2.25 கிட்ட மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகும்போது இதுல இருந்து ஒருவேளை பிரேக் பண்ணி கீழே வந்தா கூட இதுல இருந்து சப்போர்ட் எடுத்து 24,760 போயிடும் அப்படிங்கிறதையும், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலயே சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்ட் கொடுத்து 24,760 போயிடும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம். ஸோ எந்த பாசிபிலிட்டிஸா இருந்தாலும் கூட கீழே போனா கூட இன்னையோட டார்கெட் 24,760ல சேஞ்ச் இல்லை, இது வரைக்கும் வரும் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்டேட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அடுத்தடுத்த கேண்டிலேயே ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் கொடுத்து இது வரைக்கும் போகாம இந்த ரேஞ்சில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த சப்போர்ட்லயே அப்படியே சப்போர்ட் எடுத்து டைரக்டா இதை போய் ஹிட் பண்ணியிருக்கு. ஓகே. இது 215க்கு அப்டேட் பண்ணது 245 கிட்டத்தட்ட ஒரு 15-30 மினிட்ஸ்க்குள்ள அந்த டார்கெட் பர்ஃபெக்டா ரீச் ஆயிடுச்சு. ஓகே. இது 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்கு, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல இருக்கு. ஸோ 15-30 மினிட்ஸ்ல பர்ஃபெக்டா ரெண்டே கேண்டில்ல நம்மளோட லெவல் 24,760 அப்படிங்கிற வச்சிருந்த டார்கெட் இன்னைக்கு ரீச் ஆகிருந்துச்சு. பிளஸ் நம்ம வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்த ஃபைனல் டார்கெட் 24,800மே ரீச் ஆயிருந்துச்சு. 24,800ஐயும் டெஸ்ட் பண்ணி 850 வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஓகே. ரிஜெக்ட் ஆகி நம்மளோட லெவல்லையே 24,760 தானே நம்ம லெவல் 24,765ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவும் நம்மளோட இன்னையோட ஃபைனல் டார்கெட் தான். மேல ஒரு அப்டன் கொடுத்து போனா கூட நம்ம கொடுத்திருந்த ஃபைனல் டார்கெட்லேயே தான் நிஃப்டியோட க்ளோசிங்கும் பர்ஃபெக்ட் ஆனது. ஓகே. ஸோ நம்ம நேற்றுக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணதும் இன்னைக்கு டெலிகிராம் லைவ்ல ஷேர் பண்ணியிருந்ததும் ப்ராப்பரா அந்த டைரக்ஷன்ல அப்படியே மூவ் ஆயிருக்கு. ஸோ நாங்கள் எந்த டவுன் சைட் ட்ரேடுக்கும் ட்ரை பண்ணவே இல்லை. கடைசி வரைக்கும் ஒரே சைடு அப் சைட்லேயே தான் மார்னிங்ல இருந்து பிளான் பண்ண ட்ரேடு செகண்ட் ஹாஃப்ல மார்க்கெட் க்ளோசிங் டைம்ல ப்ராப்பரா அந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகி ஹிட் ஆயிருக்கு. ஸோ மொத்தமே சென்செக்ஸ்ல ஒரு ட்ரேடு, நிஃப்டியில ஒரு ட்ரேடு, அது பர்ஃபெக்டா நம்ம டார்கெட் நோக்கி ரீச் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நாளைக்கு இது எப்படி இருக்கும், நாளைக்கு என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகும்னா நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணாதான் இப்போதைக்கு 25,200 வரைக்குமே அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே. ஜியோ பொலிட்டிக்கல் நெகட்டிவா இருந்தாலும் 25,200 வரைக்கும் இங்க வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் நிஃப்டில ஜாஸ்தியாவே இருக்கு. ஓகே. ஸோ நாளைக்கும் மார்க்கெட் வந்து இந்த 24,800ங்கிற ரேஞ்ச் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா பார்க்க முடியுது. ஓகே. ஸோ இந்த 24,800க்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுனாலோ இல்ல கீழே ஓப்பன் ஆனாலும் இந்த 24,800க்கு மேல பிரேக் பண்ணி போச்சுனாலும் நம்ம நாளைக்கு இந்த ரேஞ்ச் எதிர்பார்க்கலாம். 5,120ங்கிறது நாளைக்கு டார்கெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நாட்கள்ல பிரேக் பண்ணி 25,200 வரைக்கும் மார்க்கெட் போகும். இதுல இருந்தா நான் ஒரு பால் எதிர்பார்க்கிறேன். ஓகே. ஸோ பட் இப்போதைக்கு நாளைக்கு இந்த ரேஞ்ச் 24,800க்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுனாலும் இந்த சப்போர்ட் ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணிடுச்சுன்னா நம்மளோட டார்கெட் 25,120 இருக்கும்.
ஓகே, இது வரைக்கும் நிப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் நாளைக்கு ஒரு டைரக்ஷனா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஒருவேளை டவுன் ட்ரெண்ட் வருதுன்னா இந்த ரேஞ்சுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும். 24,770. ஓகே, 24,800 ரேஞ்ச் வச்சு 24,800 கீழே நிப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னா ஒரு சின்ன டவுன் சைடுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும்னா ஒன்ல இந்த ரேஞ்சிலே சப்போர்ட் எடுக்கலாம். ஓகே, 24,730 சப்போர்ட் எடுக்கலாம். இல்ல அதையும் தாண்டி வந்துச்சுன்னா இந்த ரேஞ்ச் அடுத்த சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 24,550 அதையும் தாண்டி கீழே வந்துச்சுன்னா இது வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் சப்போர்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு 24,450 வரைக்கும் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் 24,800 ரேஞ்சுக்கு நிப்டி வரும். இது எப்படின்னா நிப்டி ஒருவேளை நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்தாலோ டவுன் சைடை பார்த்து தொடர்ந்து போனாலோ க்ளோசிங் வந்து இங்கேயே அமைகிறதுனா வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் போய் இதில் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துலயோ இல்ல இந்த இடத்துலயோ ரிவர்ஸ் ஆகலாம். இந்த ரெண்டுமே ரிவர்ஸ் ஆகலாம். இதுல போய் ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் அப் சைடை நோக்கி இன்னையோட ரெசிஸ்டன்ஸ் நோக்கி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது எப்போ நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கோ இல்ல மார்க்கெட் 24,800 கீழே ட்ரேட் ஆனாலும் இந்த இது இல்லாம 24,800 மேலே டைரக்டா ஓப்பன் ஆகி இந்த சப்போர்ட்டை ஹோல்டும் பண்ண பட்சத்துல நம்ம டார்கெட் டைரக்டா அப் சைட் தான். ஓகே, 25,120 100ல இருந்து 120ங்கிறது டார்கெட்டா இருக்கும். ஓகே, ஒருவேளை இதை நல்லா பிரேக் பண்ணிடுச்சுன்னா நாளைக்கே 25,200 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஓகே, ஒரு இதை பிரேக் பண்ணி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் கொடுத்துச்சுன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல வரும் நாட்கள்ல அடுத்த வாரத்துல மண்டே டியூஸ்டேல இந்த டார்கெட் ரீச் ஆகலாம். பட் இப்போதைக்கு 25,200 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் தான் இருக்கு. நாளையோட டார்கெட்டா 25,100ங்கிறத வச்சுப்போம். எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு வழக்கம் போல லைவ் மார்க்கெட்ல என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் டெலிகிராம்ல லைவ் அப்டேட்ல டைரக்ஷன்ஸ் போஸ்ட் பண்றேன். அதோட லிங்க் டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு போடுற வீடியோ எல்லாம் டைரக்டா வந்து ரீச் ஆகும். வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களோட வியூ ஃபீட்பேக் கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.